போறார். யார் யார் எந்தெந்த ரூபத்தில் அவதரிக்கிறார் அப்படிங்கிறத சொல்றார். கவன வாலியும் சுக்ரீவனுமாகி, கவன வாலியும் சுக்ரீவனுமாகி, கண்ணாயிரவனும் கதிரோனும் போகி அவதாரம் செய்திடுவீரே. நீங்கள் அரக்கர் பயத்தை விடுவீரே, அவதாரம் செய்திடுவீரே. கவன வாலியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அவதாரம் பண்றார். இந்திரனே வாலியாக அவதாரம் பண்றான், சூரியனே சுக்ரீவனாக அவதாரம் பண்றான், வாயுவே ஆஞ்சநேயனாக அவதாரம் பண்றான் அப்படின்னு எல்லாம் அருணாச்சல கவிராயர் சொல்றாராம். அப்படி அவதாரம் பண்ணி என்ன பண்ணினா அப்படின்னா ராமனுக்கு உபகாரமா இருந்தாராம். ராமனுக்கு யார் உபகாரம் இல்லாம இருக்கிற பட்சத்துல தான் சக்கரவர்த்தி திருமகன் வாலியை வதம் பண்றான். நீ வந்த காரியம் என்ன? எதுக்காக உன்னை அங்கேருந்து இங்கே அனுப்பிச்சோம்? அந்த தர்மத்தை விட்டு வேற ஏதோ தர்மம் பண்ணிட்டு இருக்கிய, என்னுடைய சத்துருக்களோட நீ ஒரு சம்மந்தம் வச்சுட்டு இருக்கிய அப்படின்னு தான் வாலியை வதம் பண்ண காரணம். அதனால அப்படிலாம் அவதாரம் பண்ணி எல்லாரையும் ரட்சிக்கிறார். அப்படி ரட்சிக்கிறதுக்காக அவதாரம் பண்ணிட்டார் அப்படிங்கிறது முதல் படி. சரணாகதி பதிச்சுடுத்து இந்திராதி தேவதைகளுக்கு. இந்த சரணாகதி என்னன்னா முதல்ல ராமன் அவதாரம் பண்ணுறதுக்கு காரணமான ஒரு சரணாகதி. கிருஷ்ணனும் பார்த்தேன்னா எல்லாரையும் ரட்சிக்கணும், துஷ்டர்களை சம்ஹாரம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் கிருஷ்ணாவதாரமும். வில்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ, வில்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ, செற்றவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை, செற்றவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை, பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு, பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றானை, சிற்றவை பணியால் முடி துறந்தானை, சிற்றவை பணியால் முடி துறந்தானை, திருவல்லிக்கேணி கண்டேனே, சிற்றவை பணியால் முடி துறந்தானை, திருவல்லிக்கேணி கண்டேனே, வில்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ, வில்பெரு விழமும் வில்பெரு விழான்னு கூட்டுனவர் சொல்றான் கம்சன். அக்ரூரை அமைச்சு கிருஷ்ண பரமாத்மாவை. அப்ப அந்த கிருஷ்ணன் தைரியமா வந்தான். கிருஷ்ணன் வதம் பண்றான் ஒவ்வொருத்தரியா. அந்த வில்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும், கஞ்சனை வதம் பண்றது, மல்லும்னா மல்லர்கள், வேழும்னா யானை, வேழத்தினுடையதான பாகன், யானை பாகன், இப்படி எல்லாரையும் வதம் பண்ணினா அப்படின்னு காமிக்கிறான். ஏன்னா அவ எல்லாம் துஷ்டர்கள், பாகவதாரை ஹிம்சிக்கக்கூடியவர்கள், எல்லாரையும் வதம் பண்றான். திருமங்கையாழ்வார் பாடிண்டே வர